ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to learn about IAM அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா AWS பொறுத்த வரைக்குமே நமக்கு நிறைய சர்வீசஸ் இருக்கு. EC2 ஒரு சர்வீஸ் பார்த்தோம், அதுக்கப்புறமா நம்ம S3ன்ற ஒரு சர்வீஸ்மே பார்த்துருந்தோம், 2 சர்வீஸ் பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு சர்வீஸ், நியூ சர்வீஸ் that we are going to discuss about IAM. IAMனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அந்த சர்வீஸ்க்கு பேர். ஓகே, அப்போ ஒவ்வொரு சர்வீஸ்க்கு ஒரு யூஸ் கேஸ் இருக்கும், ஒரு பர்பஸ் இருக்கும். அப்ப EC2 வச்சு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஜெயந்தம்? நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? ஸ்கிரீன் தெரியலையா? ஓகே, இப்போ EC2 வச்சு நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? வாட் வி ஹேவ் டிட் யூசிங் EC2. நம்ம வந்து சர்வர்லாம் கிரியேட் பண்ணோம், அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம ஹோஸ்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ S3ன்றதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? ஸ்டோரேஜ் நம்ம கிரியேட் பண்ணோம், கிளவுட் ஸ்டோரேஜ். நம்ம டேட்டா எல்லாம் கொண்டு போய் நம்ம சேவ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நமக்கு IAM இருக்கு. இது எதை டீல் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இது வந்து மெயினா டீல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா யூசர், அப்புறம் அந்த யூசருக்கு இருக்கிற பெர்மிஷன், அது ரெண்டு டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. ஓகே, இப்ப இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி பார்க்கலாம், ஒரு கதை மாதிரி பார்க்கலாம். இப்போ நார்மலா ஒரு கம்பெனி இருக்குன்னு வைங்க. அந்த கம்பெனில யார் யாரெல்லாம் இருப்பா? மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். மேனேஜர் கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீம் இருக்கும், மல்டிபிள் டீம்ஸ் இருக்கும். என்ன டீம் இருக்கும்? டெவலப்பிங்கு, டெஸ்டிங்கு, அதுக்கு அடுத்து சர்வர் அட்மின். ஒரே நிமிஷம். ஸோ சர்வரை மேனேஜ் பண்றவங்க சர்வர் அட்மின், ஸ்டோரேஜ் மேனேஜ் பண்றவங்க ஸ்டோரேஜ் அட்மின், டேட்டாபேஸ் இருக்குல்ல அதை மேனேஜ் பண்றவங்க டேட்டாபேஸ் அட்மின். இந்த மாதிரி டீம் இருக்கும். சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர் டீம், ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் டீம், DB அட்மினிஸ்ட்ரேட்டர் டீம், we have lot and lot of teams. இந்த மாதிரி இருக்கும். இப்ப இந்த சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ற டீம் இருக்குல்ல, இப்ப இந்த சர்வர் அட்மின் டீம்ல நமக்கு யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா we have users. இந்த மாதிரி யூசர் இருப்பாங்க இல்லையா? ஜாய். இப்ப அதுல யூசர் இருப்பாங்க. யார் இருப்பாங்க யூசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண், குமார், கிஷோர், இந்த மாதிரி we have user. அதே போல இங்க வந்து ஸ்டோரேஜ் அட்மின் டீம் இருக்காங்கல்ல, ஸ்டோரேஜ் அட்மின் டீம்ல நமக்கு யார் இருக்காங்கன்னா யூசர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்ஸ், தினேஷ், மணி அப்படின்னு இருக்காங்க. தென் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் டீம் இருக்காங்கல்ல, அதுலயும் நமக்கு சில யூசர் இருக்காங்க. கலை, பிரகாஷ், மனோ, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்போ ஓகே, இப்ப இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மேனேஜர். இவர் வந்து சாயின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்ப அந்த சாய் அப்படின்ற அந்த மேனேஜர் கீழே எத்தனை டீம் இருக்கு? டோட்டலா ஒரு 3 டீம் இருக்கு. அப்ப சர்வர் அட்மின் டீம், ஸ்டோரேஜ் அட்மின் டீம், DB அட்மின் டீம், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டீம். ஸோ அப்போ ஒரு டீம் கீழே நமக்கு எத்தனை யூசர் இருக்காங்க? மினிமமா 3 யூசர் இருக்காங்க. ஸோ அருண், குமார், கிஷோர் இவங்கெல்லாம் எந்த டீம்? சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் டீம். அலெக்ஸ், தினேஷ், மணி இவங்கெல்லாம் ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன். கலை, பிரகாஷ், மனோ இவங்கெல்லாம் DB டேட்டாபேஸ். ஓகே, ஸோ அப்ப இதுதான் ஹைரார்கி. மேனேஜருக்கு என்ன பெர்மிஷன் இருக்கும்னா ஃபுல் பெர்மிஷன் இருக்கும். கரெக்டா? அவருக்கு அவுட் டு அவுட் சர்வர் கிட்டயும் அவருக்கு ஆக்சஸ் இருக்கும், ஸ்டோரேஜ் கிட்டயும் ஆக்சஸ் இருக்கும், டேட்டாபேஸ் கிட்டயும் அவருக்கு கம்ப்ளீட் ஆக்சஸ் இருக்கும். இப்ப அவர் நினைச்சாருன்னா ஸ்டோரேஜும் கிரியேட் பண்ண முடியும், சர்வரும் கிரியேட் பண்ண முடியும். கம்ப்ளீட் பெர்மிஷன், ஃபுல் பெர்மிஷன் அவர்கிட்ட இருக்குமா? இருக்கும். இப்ப சர்வர் அட்மின் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு என்ன பெர்மிஷன் இருக்கும்? இவங்க 3 பேருக்கு சர்வர் இருக்குல்ல, அதை மட்டும் கிரியேட் பண்ற, டெலீட் பண்ற, மாடிஃபை பண்ற பெர்மிஷன் இவங்களுக்கு இருக்கும். அப்ப இவங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் பெர்மிஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிமிட்டட். they have the limited access அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ஓகே, அலெக்ஸ், தினேஷ், மணிலாம் இருக்காருல்ல, இவருக்கு என்ன மாதிரி ஆக்சஸ் இருக்கும்? இவருக்கு S3 பக்கெட்டை கிரியேட் பண்ணலாம், S3 பக்கெட்டை
அவங்க என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்ட கொண்டு போய் சேவ் பண்ணலாம். அப்ப தே ஆர் லிமிட்டட் வித் S3. ஓகே, சேம் கைண்ட் தான் நம்ம மனோ, கலை அவங்க எல்லாருமே தே ஹேவ் த லிமிட்டட் ஆக்சஸ். இப்ப நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்னா, ஒரு மேனேஜர் கீழே நம்ம லிமிட்டட் ஆக்சஸ் இருக்கிற ஒரு யூசரா தான் இருக்கும். இப்ப நான் ஒரு கம்பெனி போய் ஒர்க் பண்ண போறேன்னு வைங்க, நான் கண்டிப்பா மேனேஜரா இருக்க மாட்டேன். நான் யாரா இருப்பேன்னா, என் அட்மினிஸ்ட்ரேஷன், என் மேனேஜர் கீழே ஒரு நார்மல் யூசரா இருப்பேன். நான் எய்தர் சர்வர்ல ஒர்க் பண்ணலாம், இல்ல ஸ்டோரேஜ்ல ஒர்க் பண்ணலாம், இல்ல டேட்டாபேஸ்ல ஒர்க் பண்ணலாம். இப்போ ஓகே, கலை இருக்காருல்ல, கலைன்ற ஒரு யூசர். இப்ப நான் அவரை கூப்பிட்டு நீ போய் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுன்னு சொல்றேன், கிரியேட் பண்ண முடியுமா கலையால? ஏன் பண்ண முடியாது? ஒய்? கலைன்றவருக்கு என்ன ஆக்சஸ் இருக்கு? டேட்டாபேஸ் ஆக்சஸ் தான் இருக்கு, அவருக்கு சர்வர் ஆக்சஸ் கிடையாது. அவரால் கிரியேட் பண்ண முடியாது. அப்ப அலெக்ஸை கூப்பிட்டு நான் என்ன பண்ண சொல்றேன், ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண சொல்றேன். பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா அவரோட ஆக்சஸ்ன்றது இட்ஸ் லிமிட்டட் டு ஸ்டோரேஜ். அப்ப நம்ம எல்லாருமே we will be a user with limited access. சரி, ஓகே. அப்ப நான் யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ன்றது AWS கிளவுட். அப்ப இந்த AWS கிளவுட்குள்ள எப்படி இந்த லிமிட்டட் ஆக்சஸ் இவங்க எல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்றது? அதுக்காக இருக்க ஒரு சர்வீஸ் தான் IAM, ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். பேர்ல என்ன இருக்கு? ஐடென்டிட்டி. அப்ப அருண்ன்றவர் யாரு? வாட் இஸ் த ஐடென்டிட்டி ஆஃப் அருண்? அவர் சர்வர் அட்மின். அப்ப சர்வருக்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கணும். அப்ப அதை சொல்ற சர்வீஸ் தான் IAM. பேஸ்ட் ஆன் த ஐடென்டிட்டி, அவர் சர்வர் மேனேஜ் பண்றவனா இல்ல ஸ்டோரேஜ் மேனேஜ் பண்றவனா, அதை பேஸ் பண்ணி அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்க போறோம். தட் இஸ் த IAM. கிளியர் ஆகுது? அப்ப அதுக்காக ஒரு சாஃப்ட்வேர், அதான் IAM. இப்ப ஜென்ரலா நாங்க எதுக்கு யூஸ் பண்ணுவோம் IAM அப்படின்னு பாத்தீங்கன்னா, we use IAM for creating user. என்ன யூசர்னா நியூ யூசர். அதுக்கு அடுத்து குரூப் கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து நம்ம ரோல் கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி 4 விஷயத்துக்காக தான் நம்ம IAM யூஸ் பண்றோம். IAM மேஜர் காம்போனன்ட்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் ஓகேவா? யூசர் கிரியேஷன், குரூப் கிரியேஷன், பர்மிஷன், அதுக்கப்புறம் ரோல். இந்த 4 பார்த்துட்டா IAM கம்ப்ளீட்டட் நம்ம சைட்ல. நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப நம்ம எல்லாம் AWS கிளவுட் இருக்குல்ல, அதுக்குள்ள லாகின் பண்றோம். when we do the login, நீங்க சொல்லுங்க, நம்ம என்னவா லாகின் பண்றோம்? நம்ம கிளவுடுக்குள்ள ரூட் யூசரா லாகின் பண்றோம். ஏன்னா நான் தான் அந்த கிளவுட் அக்கௌண்ட்டுக்கு ஓனர். அதுல என்ன பில் ரைஸ் ஆனாலும் நான் தான் பே பண்ண போறேன். கரெக்டா? இப்ப பத்மநாபன் இருக்காரு, அவர் அக்கௌண்ட்ல என்ன ரிசோர்ஸ் ரன் ஆனாலுமே அது எல்லாத்துக்கும் சொந்தம் யாரு? பத்மநாபன். கரெக்டா? அப்ப மந்த் எண்ட் அதுக்கு யார் பில் பே பண்ண போறா? பத்மநாபன் பில் பே பண்ண போறேன். இப்ப நான் HDFCன்னு ஒரு பேங்க் ஒர்க் பண்றேன். அப்ப அந்த பேங்க்குக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு வைங்க. அப்ப அந்த அக்கௌண்டோட ஓனர் யாரு? HDFC. கிளைண்ட் தான் ஓனர். ஒரு AWS அக்கௌண்ட்டுக்கு யார் ஓனரா இருப்பானா? கிளைண்ட் தான் இருப்பான். அப்ப அந்த கிளைண்ட் கிட்ட தான் என்ன இருக்கும்னா, அந்த அக்கௌண்ட்டோட இந்த ரூட் யூசர் லாகின் இருக்குல்ல, அது அவங்க கிட்ட தான் இருக்கும். ரூட் யூசரா கிளைண்ட் தான் இருப்பான் ரியல் டைம்ல. நம்மலாம் இருக்க மாட்டோம், நம்ம கம்பெனிலாம் இருக்காது. அவன் கிட்ட தான் ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். அவன் தான் பில் பே பண்ணுவான். ஓகே, அப்ப நம்ம யாரா இருப்போம்? IAM. இங்க தான் வருது பாருங்க, IAM பிளேல. IAM யூசரா இருப்போம். கேட்டீங்களா என்கிட்ட ஸ்டார்டிங் கிளாஸ்ல IAMனா என்னன்னு கேட்டீங்களா? இப்ப இதான் IAM. அப்ப நான் ரியல் டைம்ல கண்டிப்பா சொல்றேன், 200% I'm telling, நம்ம ரூட் யூசரா லாகின் பண்ண மாட்டோம். we login as IAM யூசர். அப்ப என்னன்னா நார்மல் யூசரா தான் நம்ம லாகின் பண்ணுவோம். and also we have limited access. complete access இருக்காது. we will be having limited access. limited scope தான் இருக்கும். நம்ம 24 சர்வீஸ் பார்க்கிறோம். 24 சர்வீஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ண போறது. பட் ஐடியா டு பிரசன்ட் அவர் செல்ஃப் இன் த இன்டர்வியூ, நான் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சில ப்ராஜெக்ட்ல நமக்கு ஆக்சஸ் இருக்கும், சில ப்ராஜெக்ட்ல ஆக்சஸ் இருக்காது. அப்ப ஆக்சஸ் இருக்கிற ப்ராஜெக்ட் அதை லேர்ன் பண்ணுவோம். இப்படிதான்
லேர்னிங் வரது. கிளியரா? ஓகே. ஸோ அப்ப நம்ம எல்லாம் யாரா இருக்க போறோம்னா ஒரு ஐஎம் யூசரா இருக்க போறோம். அப்ப இந்த ஐஎம் யூசர் எல்லாம் யார் கிரியேட் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அட்மின் தான் கிரியேட் பண்ணுவோம். அப்ப நம்மள ஆன்போர்ட் பண்ண போறது எல்லாமே அட்மின் தான். ஆன்போர்டிங் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? வாட் யூ மீன் ஆன்போர்டிங்? ஆன்போர்டிங்னா என்ன? இப்ப நீங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸா இங்க ஆன்போர்ட் ஆயிட்டீங்க, கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்னா நீங்க என்ரோல் பண்ணிருக்கீங்க, என்ரோல் டு ஃபார் திஸ் கிளாஸ். அதே மாதிரி இப்ப நான் ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணிட்டேன்னு வைங்க, இப்ப அவனோட அந்த பர்டிகுலர் என்வரான்மெண்ட்ல நம்ம உள்ள எடுக்கணும்ல, நம்ம போய் உள்ள ஒர்க் பண்ணணும்ல. அப்ப உள்ள போய் ஒர்க் பண்ற ப்ராசஸ் பேர் தான் ஆன்போர்டிங். இப்ப நம்ம அவன் என்ன பண்ணுவான், நம்மள ஒரு யூசரா உள்ள ஆட் பண்ணி நமக்கு என்னெல்லாம் பெர்மிஷன் வேணுமோ அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாமே அவன் ப்ரொவைட் பண்ணுவான். அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்றேன், அட்டன் பண்ணும்போது நான் சர்வர் பத்தி சூப்பரா ஆன்சர் பண்றேன். அப்ப எந்த டீம்ல ஆட் பண்ணுவான்? சர்வர் டீம்ல ஆட் பண்ணும். அப்ப அந்த மாதிரி தான் ஒரு யூசரை வந்து இன்டர்வியூ வச்சு எடுப்பான். இவன் எதுக்கு சரிப்பட்டு வருவான் சொல்லுவாங்கல்ல, அவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான், அவன் அதுக்கு அந்த மாதிரிதான். அப்ப இன்டர்வியூலயே வந்து பார்ப்பாங்க, நெட்வொர்க் பத்தி ஒரு சூப்பரா ஆன்சர் பண்றானா, அப்ப அவனை நெட்வொர்க் டீம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த ஸ்கில் நம்மளோட ஆக்சஸ் இருக்கும். ரைட். இப்ப நான் யாரு ரூட் யூசர்னு சொல்லிட்டேன், யாரு ஐஎம் யூசரா இருக்க போறான்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்க சொல்லுங்க, who will be the root user? கிளைண்ட். அப்ப யாரு நார்மல் யூசரா இருக்க போறா? நம்ம வி. சரியா? அதாவது நம்ம எல்லாருமே நார்மல் யூசரா தான் இருக்க போறோம். ஓகே. அதுக்கு அடுத்து இப்ப பத்மநாபனோட அக்கௌண்ட் நேம் எப்படி இருக்கு? நீங்க எப்படி நேம் அக்கௌண்ட்டுக்கு? பத்மநாபன் வச்சிருக்கீங்க. நீங்க ஜாயின் பேர் வச்சிருக்கீங்க. நீங்க நித்யா. எல்லாரும் அவங்க பேர் வச்சுக்கிட்டீங்க. ஆனா ரியல் டைம் பொறுத்த வரைக்கும் அந்த அக்கௌண்ட் நேம் இருக்குல்ல, அது ரொம்ப கிளியரா இருக்கணும். இட் should not cause any confusion. அப்ப எப்படி இருக்கும் அக்கௌண்ட் நேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have something called as environment அப்படின்னு இருக்கும். என்ன என்வரான்மெண்ட் இருக்கு ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா? div, stage, QAT, UAT, pre-production, production, stage, இந்த மாதிரி ஏகப்பட்ட என்வரான்மெண்ட் இருக்கும் ரியல் டைம்ல. ஒவ்வொரு கம்பெனி அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நேம் வச்சிருப்பான். இதுக்கு நான் ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்பிள் கொடுப்பேன். அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார் இருக்குல்ல, இப்ப நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்டி லாம்போகினி கார் இருக்கு. இப்ப அந்த லாம்போகினி கார்ன்றது டைரக்டா கார் ரெடி பண்ணிட்டானா, இல்ல அந்த கார் ஃப்ரம் த ஸ்கிராட்ச் ஸ்கெட்ச் போடுவானா உட்காந்து, அந்த கார் எப்படி இருக்கணும் டயக்ராம் டிரா பண்ணுவான். உள்ள இன்டீரியர்ஸ் எப்படி இருக்கணும், அந்த கிளட்ச் எப்படி இருக்கணும், ஸ்டேரிங் எப்படி இருக்கணும், அந்த வியூவிங் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கணும், எல்லாமே என்ன பண்ணுவான், டிசைன் பண்ணி அதை கம்ப்யூட்டரைஸ் மாடலா கிரியேட் பண்ணுவான். அந்த ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ்னா டெவலப்பிங். அப்ப அந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்றான். அப்ப அதுதான் இந்த டெவ்ன்ற ஸ்டேஜ். அப்போ ஒரு அப்ளிகேஷனை தயார் பண்றான் பாத்தீங்களா இனிஷியலா, அது வெளியே போகல, எல்லாம் ஒன்றும் அந்த பிராக்டிஸ்ல இருக்கு. அது எப்படி வேணா மாறலாம். டக்குன்னு லாம்போகினி கார்ன்றது லாரியா மாறிடலாம். கரெக்டா? அப்ப அந்த அப்ளிகேஷன் உருவாக போற இடம் இருக்குல்ல, அதான் டெவலப்பிங் ஃபேஸ். அப்ப அதுக்கு ஒரு என்வரான்மெண்ட் கொடுக்குறோம், அதான் டெவ் என்வரான்மெண்ட். ஓகே. அதுக்கு அடுத்து இருக்கிற என்வரான்மெண்ட்ன்றது QAT. இப்ப இந்த அப்ளிகேஷன் ஃபைனலா ஆயிடுச்சு, ஒரே ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணுவானுங்க. அந்த காரை ஒரே ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணி அதை வேரியஸ் டெஸ்டிங் பண்ணுவாங்க. குவாலிட்டி QATன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா தார் இருக்குல்ல, தார் கார், அதை வந்து எக்ஸ்ட்ரா டோர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயுமே. காரை என்ன பண்ணுவாங்க, கார் மார்க்கெட் வரதுக்கு முன்னாடி ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி ரோட்ல வந்து ரன் பண்ண விடுவாங்க. பாத்துருக்கீங்களா? முதல்ல அவன் கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட்ல அதை ரன் பண்ண வைப்பான். அதுக்கப்புறமா அதை டிராபிக்ல, லைவ் டிராபிக்ல அதை ரன் பண்ண வைப்பான். அப்ப அதான் குவாலிட்டி. அப்ப அவன் சில கண்டிஷன்ஸ் வச்சிருப்பான். அந்த கண்டிஷன்ல அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதா, அதான் QAT. அதுக்கு அடுத்து UAT. UATனா யூசர் அக்செப்டன்ஸ் என்வரான்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ், இதெல்லாம் மோரோவர் சிமிலர் தான். அப்ப எத்தனை என்வரான்மெண்ட் இருக்கீங்க இந்த இடத்துல? how many environments we have? 7 environments இருக்கா? அப்ப மொத்தமா எத்தனை அக்கௌண்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 7 அக்கௌண்ட் இருக்கும். சில கிளைண்ட் ஒரு என்வரான்மெண்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க எல்லாம் ஆளுக்கு எத்தனை அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க? ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? கிளைண்ட் 7 அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க.
ரைட்? இப்ப நான் ஒரு யூசரா என்ன வந்து அவன் என்ன பண்ண சொல்றான், டெவ்ல போய் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுன்னு சொல்றான். இப்ப நான் கிளியரா என்ன பார்க்கணும், நான் லாகின் பண்ணிட்டு டெவ் சர்வரான்னு பார்க்கணும்ல, கன்ஃபியூஷன் ஆயிடும்ல எனக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அது எப்படி இருக்குன்னு சொல்றேன். இப்ப அதுக்கு கிளைண்ட் நேமு, அது கூடவே என்ன இருக்கணும்னா என்வரான்மெண்ட் நேம் இருக்கணும். இப்படி இருந்தாதான் கிளியரா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இப்ப என்னோட கிளைண்ட் நேம் என்னது? வாட் இஸ் மை கிளைண்ட் நேம்? எனி நேமா இல்ல ஆல்ரெடி ஐ மென்ஷன் த நேம்? கிளைண்ட் நேம், கிளைண்ட். ராம்ஜி கேக்குதா? I'm audible? எஸ் சார், கேக்குது சார். HDFC ஸ்டேஜ் இப்படி இருக்கும். அப்ப இந்த மாதிரி தான் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கான பேர் இருக்கும். உங்க நேம் இருக்க மாதிரி இருக்காது. ஜாய் இல்ல வந்து பத்மநாபன் இல்ல நம்ம ஜெயந்தம், அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேர் இருக்காது. இப்படிதான் இருக்கும். ஏன்னா ஒரு அக்கௌண்ட்லயுமே நூத்துக்கணக்கான யூசர் இருப்பான். நூத்துக்கணக்கான மெனி நம்பர் ஆஃப் யூசர் இருப்பான். அப்ப அவன் இதே மாதிரி நிறைய அக்கௌண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இப்ப பேரு கிளியரா இருக்கணும். நான் SBI பேங்க்குக்கும் ஒர்க் பண்ணலாம், நான் RBIக்கும் ஒர்க் பண்ணலாம், எதுக்கு வேணா ஒர்க் பண்ணலாம். ஆனா அக்கௌண்ட் நேம் வச்சு என்ன பண்ணுவேன், ஐடென்டிஃபை பண்ணும் நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்றது. ஸோ அப்ப மிக முக்கியமான ஆக்டிவிட்டி, இந்த யூசர் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நம்ம போய் ஒர்க் பண்ண போற அக்கௌண்ட்டுக்கு ஒரு நேம் வைக்க போறோம். ஸோ அப்ப இது எல்லாமே யாரோட டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட டாஸ்க். இப்ப நம்ம அவன் டாஸ்க் தான் லேர்ன் பண்ண போறோம். அப்ப ரியல் டைம்ல இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குமான்னு என்ன இருக்காது. ஆல்ரெடி எல்லாமே கான்ஃபிகரா இருக்கும். பட் we need to have some understanding on that. அது முக்கியம். எதுக்கு அந்த நேம் அந்த மாதிரி இருக்கு, எதுக்கு லாகின் பண்றோம், இந்த ஒரு கிளாரிட்டி இருந்தா மட்டும் தான் நம்ம லேர்ன் பண்ண முடியும். கிளியரா? ஓகே. ஸோ இப்போ நான் ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணிட்டேன் என்னன்னா, இந்த யூசர் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் we need to set up the account name. அதான் டாப் ப்ரையாரிட்டி. இப்ப அக்கௌண்ட் நேம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேன். அந்த என்வரான்மெண்ட் நேமும் இருக்கணும், அது கூட கிளைண்டோட பேரும் இருக்கணும். ரைட்? இப்ப நான் உள்ள போறேன். உள்ள போயிட்டு இதான என்னோட இன்ஸ்டன்ஸ், இதான என்னோட கிளவுட் லாகின். இப்ப நான் வந்தது லாகின் பண்ணி வந்தது ரூட் யூசரா வந்திருக்கேன். பேர் என்ன இருக்குன்னா சத்யான் இருக்கு இந்த இடத்துல. இப்ப இங்க சர்வீஸ், அந்த சர்வீஸ்ல கீழே போறேன். இங்க பாத்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு இருக்கா, இங்க செக்யூரிட்டி ஐடென்டிட்டி கம்ப்ளியன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஜஸ்ட் கிளிக் ஆன் தட். இப்ப அதுல இங்க என்ன இருக்கு, IAM, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கா, அங்க யூசர், ரோல், பாலிசி, குரூப் எல்லாமே இங்க இருக்கு. இது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல இருக்குல்ல AWS அக்கௌண்ட் இருக்குல்ல, இங்க பாருங்க. முதல்ல நமக்கு என்ன இருக்குன்னா இங்க அக்கௌண்ட் ஐடி இருக்கு. எல்லா அக்கௌண்ட்டுக்குமே கண்டிப்பா வந்து என்ன இருக்கும்னா அக்கௌண்ட் ஐடின்றது இருக்கும். அக்கௌண்ட் நேம் தாண்டி என்ன இருக்கும், அக்கௌண்ட் அக்கௌண்ட் ஐடின்றது இருக்கும். 12 டிஜிட் நம்பர் மாதிரி இருக்கும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த நம்பர் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்ப இந்த நம்பருக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ண போறேன், I'm going to set up the account name. அவ்வளவுதான். இப்ப அதை எப்படி செட் பண்றது, இங்க பாருங்க யாரோ ஒருத்தவங்க டெடியில வரணும் வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு பேரு. டெலீட் பண்ணிடுறாங்க. டெலீட் அக்கௌண்டோட அந்த மாதிரி பேர் வச்சிருக்கேன். இங்க போயிட்டு கிரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்ப ப்ரிஃபர்ட் ஏலியஸ் நம்ம செட் பண்ணணும். ஏலியஸ் வந்து எப்படி இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி, கிளைண்ட் நேம் இருக்கணும்னு சொல்லுங்க. HDFC கிளைண்ட் நேம் ஃபாலோட் பை எந்த என்வரான்மெண்ட், டெவ்.
followed by 005. இது ரொம்ப யூனிக்கா இருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே அது என்ன பண்ணுதுன்னா ஒரு யூஆர்எல் ஜெனரேட் பண்ணுது. எப்போ ஒரு யூஆர்எல் வருதோ அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும்னா அந்த நேம்ன்றது யூனிக்கா இருக்கும். அது பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம S3 பண்ணோம்ல, பக்கெட் நேம் பண்ணோடனே என்ன வந்து நமக்கு ஒரு யூஆர்எல் வந்தது. அதே மாதிரிதான் இங்க இப்ப கிரியேட் ஏரியாஸ் என்ன சொல்றாங்க, ஆல்ரெடி டேக்கன், குளோபலி யூனிக். இப்ப பாத்தீங்கன்னா நான் செட் பண்ணிட்டேன், இதான் அக்கௌண்ட் ஏரியாஸ், ஆர் we can call this as account name. அவ்வளவுதாங்க. or this is called as account alias. என்ன செட் பண்ணிருக்கேன் account alias-ஆ? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், செட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து அதுக்கு ஒரு URL இருக்கா, இது நாங்க என்ன கால் பண்ணுவோம்னா IAM URL அப்படின்னு கால் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஒரு யூசரா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்னு அக்கௌண்ட் ஐடி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அக்கௌண்ட் ஏரியாஸ் எடுத்துக்கலாம், இல்ல இந்த URL எடுத்து டேட்டா எடிட் பண்ணலாம். ஓகே, கிளியரா? அது எல்லாருக்கும் கிளியரா? உங்களுக்கு ஜாய் என்ன ஜாய் என்னாச்சு, டயர்டா இருக்கீங்க ரொம்ப? அடிக்கிற வெயிலா? அவ்வளவு வெயில் அடிக்குது? தலைவலிக்கா? ஓகேவா? கண்டிப்பா ஓகேவா? பிரேக் எடுத்துட்டு வாங்க, நான் போயிட்டு. சரி, ஓகே, சூப்பர். இப்போ நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன், அதாவது அக்கௌண்ட் ஐடி கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறேன்னா I'm going to create a user and I'm going to create a role and I'm going to create a permission for my user. அவ்வளவுதான். இது மொத்தம் நம்ம கிரியேட் பண்ணிட்டா we are done. யூசர், குரூப், பெர்மிஷன், ரோல், இது எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்ணலாம். So first let us start with the user. இப்போ யூசர் இருக்கா, நான் கிளிக் பண்றேன். ஆல்ரெடி ஒரு யூசர் இருக்கான், அதை இக்னோர் பண்ணிருங்க. உங்ககிட்ட எந்த யூசரும் இருக்க மாட்டான். இப்போ இங்க போயிட்டு கிரியேட் யூசர், நான் திரும்பவும் சொல்றேன், இதெல்லாம் நம்ம வேலையாவே இருக்காது. நம்மளே ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டு நம்மளும் அந்த யூசரா இருக்க மாட்டோம். இது நம்ம போய் ஒரு கம்பெனில ஜாயின் பண்றோம்னா ஒரு அட்மின் இருப்பான், செக்யூரிட்டிக்கும் ஒரு அட்மின் இருப்பான், அவன் தான் நமக்கு யூசர் கிரியேட் பண்ணி கொடுப்பான் நம்ம மேனேஜர் சொல்றதை வச்சு. பட் நம்ம என்ன பண்றோம்னா லேர்ன் பண்ணிக்கிறோம் எப்படி பண்றதுன்ட்டு. கிரியேட் யூசர், எல்லாருக்கும் டவுட் இருக்கும், ப்ரோ என்ன இது நம்மளே யூசர் கிரியேட் பண்றோம் நம்ம லாகின் பண்றோம்ட்டு. இல்ல, நம்ம என்ன பண்றோம், அந்த யூசர் கிரியேட் பண்ணி அவன் லாகின் பண்ணா எப்படி இருக்கு அந்த பேஜ், அதை பார்க்க போறோம். இப்போ இத்தனை நாள் வரைக்கும் நான் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ரூட் யூசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்கு. இப்போ ஒரு ஆக்சஸே இல்லாத ஒரு யூசர் ஜென்ரேட் பண்ணி அவனுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். we are going to check out. சரியா? இப்போ யூசர் என்ன பண்ணலாம், பேர் வைக்கலாம்னா அருண் வைக்கிறேன். பேர் என்னது, அருண். இப்போ அது கீழே கேட்கறாங்க ப்ரொவைட் யூசர் ஆக்சஸ் டு AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்னதுங்க, அது AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல், வாட் இஸ் தட்? யார் சொல்றீங்க பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் கன்சோல்னா எது? எது இன்டர்ஃபேஸ்? கரெக்டா எக்ஸாக்ட்டா சொல்லுங்க, எது எந்த இன்டர்ஃபேஸ்? இது இருக்குல்ல, இது இருக்குல்ல, இந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல, இந்த அப்ளிகேஷன் தான் கன்சோல். இப்போ நான் உட்காந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, இந்த அப்ளிகேஷன் தான் கன்சோல். ஒரு யூசருக்கு ரெண்டு ஆக்சஸ் இருக்கும், ஒன்னு கன்சோல் ஆக்சஸ், இன்னொன்னு CLI ஆக்சஸ். நோட் பண்ணிக்கோங்க, எல்லா கிளவுட்லயுமே ஒரு யூசருக்கு ரெண்டு ஆக்சஸ் இருக்கும், ஒன்னு CLI ஆக்சஸ் அண்ட் another access is console level access. இப்ப அத யாரு டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சோல் ஆக்சஸ், CLI கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், CLI. அப்ப the administrator will define who will have a complete permission. இப்போ எந்த யூசருக்கு CLI ஆக்சஸ் இருக்கணும், எந்த யூசருக்கு
கமாண்ட் லைன் ஆக்சஸ் இருக்கணும் அப்படின்றத டிட்டர்மின் பண்றதுக்கு அட்மின் தான் டிட்டர்மின் பண்ணுவாங்க. இப்ப நான் என்ன பண்றேன் ஆஸ் அட்மினா தாராள மனசு வச்சுட்டு சரி நீ கன்சோல் ஆக்சஸ் எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்றேன். கொடுத்த உடனே அடுத்தவன் என்ன கேட்கறானா, நீ யூசர் தானே கிரியேட் பண்ற? ஆமா. இப்ப அவனுக்கு என்ன கொடுக்கணும், நீ லாகின் பண்ணனா பாஸ்வேர்ட் கொடுக்கணும். அப்ளிகேஷன் லாகின் கண்டிப்பா என்ன தேவை, பாஸ்வேர்ட். நான் கஸ்டம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். என்ன பாஸ்வேர்ட் கொடுக்கலாம், welcome@123 இதான் என்னோட பாஸ்வேர்ட், கஸ்டம் பாஸ்வேர்ட். இப்ப அதுக்கு அடுத்து இங்க என்ன ஆப்ஷன் கொடுக்குறான், user must create a new password at the next sign in. இதுக்கு என்ன அர்த்தம், ஒரு சைன் இன் இருக்குமா இல்ல எப்படி, வாட் இஸ் தி மீனிங்? அடுத்த யூசர் கிரியேட் பண்ணா அவனுக்கு யூனிக் பாஸ்வேர்ட், இந்த பாஸ்வேர்ட் அவன் யூஸ் பண்ணக்கூடாது. நான் இப்ப அருண் இருக்கான்ல, அருணுக்கு சீல ஆக்சஸ் கொடுத்துட்டேன். இந்த பாஸ்வேர்டுன்றது ஒன் டைம் பாஸ்வேர்ட். ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது மட்டும்தான் வேலிட். அப்ப அந்த யூசர் என்ன பண்ணலாம், நியூ பாஸ்வேர்ட் செட் பண்ண மாதிரி ப்ராம்ப்ட் பண்ணும். ஓகேவா, செக்யூரிட்டிக்காக. இது நான் அட்மின், நான் செட் பண்ணி கொடுத்த பாஸ்வேர்டு. அந்த யூசர் லாகின் பண்றான்ல, அப்ப போஸ்ட்ஃபுல்லா என்ன பண்ணும், நியூ பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லி கேட்கும். அதான் எனக்கு இது தேவையில்லை, ஏன்னா நான் தான் லாகின் பண்ணி பார்க்க போறேன். ஓகே, கிளியரா? இது கிளியரா உங்களுக்கு? கிளியரா? ஓகே, பட் போயிட்டு நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். ஓகே, இப்ப அடுத்த பேஜ் என்ன பேஜ்னா பர்மிஷன். இப்ப யூசர் நேம் செட் பண்ணியாச்சு, பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு, அடுத்து என்ன கொடுக்க போறேன், பெர்மிஷன். கரெக்டா? இப்ப 3 விதமா பெர்மிஷன் அட்டாச் பண்ணலாம். 1 குரூப்ல ஆட் பண்ணலாம். 2 ஏற்கனவே அருண் மாதிரி வேற ஒருத்தர் இருக்கான், அவங்க கிட்ட இருந்தும் காப்பி பண்ணிக்கலாம். 3வது டைரக்டா அட்டாச் பண்றது. நான் என்ன பண்றேன், இப்போதைக்கு அட்டாச் பாலிசி டைரக்ட்லி அது கொடுக்குறேன். கொடுத்த உடனே 1226 பாலிசி இருக்கு கிளவுட்ல. எதுக்கெல்லாம் இருக்கு, EC2, S3, ஏகப்பட்ட பாலிசி கிடக்கும். ஓகேவா, ஆப் ஃப்ளோ, ஏகப்பட்ட சர்வீஸ் இருக்கும், அதுக்கான பெர்மிஷன்ஸ் இருக்கும். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு நான் S3 இருக்குல்ல, அதோட ஆக்சஸ் கொடுக்க போறேன். என்ன ஆக்சஸ், அமேசான் S3 ஃபுல் ஆக்சஸ் செலக்ட் பண்ணிட்டு கீழே போயிட்டு நெக்ஸ்ட். ஓகே, இப்ப கீழே போயிட்டு கிரியேட் யூசர், அவ்வளவுதாங்க. இப்ப நான் யாரை கிரியேட் பண்ணியிருக்கேன், வியூ யூசர். அருண் ஒரு யூசர் கிரியேட் பண்ணியிருக்கேன். கரெக்டா? அவனுக்கு என்ன பெர்மிஷன் இருக்கு, S3 பெர்மிஷன் இருக்கு. ஓகே, இப்ப நான் யாரா இருக்கேன்னா சத்யாவா இருக்கேன், குரோம் ப்ரௌசர்ல இருக்கேன். இப்ப நான் இந்த ப்ரௌசர்லயே அருணா லாகின் பண்ணக்கூடாது. ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஐ டேக் டிஃப்ரெண்ட் ப்ரௌசர். இங்க எடுத்துக்கிறேன். இப்ப இங்க aws.amazon.com அதுக்குள்ள போறேன். இப்ப இங்க சைன் இன் இருக்கா, கிளிக் சைன் இன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எந்த பேஜ்ல வந்திருப்போம், ஜெனரலா ரூட் யூசர். இங்க போய் என்ன பண்ணுவோம், என்னோட மெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் பண்ணுவோம். ஆனா இப்ப நான் யாரா போக போறேன், யூசர் வித்தின் an account that performs daily task. ஓகே, இப்ப இங்க பாத்தீங்கன்னா என்ன கேக்குது அடுத்து, அக்கௌண்ட் ஐடியா, அக்கௌண்ட் ஏபிஎஸ் ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கா. இது அக்கௌண்ட் ஐடி அண்ட் அண்டர் தட் இங்க இருக்கிறது அக்கௌண்ட் ஏலியஸ். நான் அக்கௌண்ட் ஏலியஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப இது 3வது என்ன இருக்கு, இது அக்கௌண்ட் URL. இப்ப பாருங்க, இந்த URL நான் போய் ஹிட் பண்றேன், வாட் வில் ஹேப்பன் பாருங்க. டேரக்ட்ல அந்த லாகின் பேஜ் கூட்டு போயிடும் இந்த மாதிரி, அந்த URL ஹிட் பண்ணா. ஓகே,
ஸோ இதை காப்பி இந்த இடத்துல போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் அடுத்து என்ன கேட்கும்? அடுத்து என்ன கேக்குது? என்ன யூசர் நேம் செட் பண்ண நானு? அருண். பாஸ்வேர்டு சைன் இன். இப்ப நான் யாரா லாகின்? ஓகே, அத்தன்டிகேஷன் இன்ஃபர்மேஷன் தப்புன்னு வருது. இ போடலையா? எந்த அளவுக்கு நோட் பண்றாங்க? ஓகே, நான் உள்ள வந்துட்டேன். யாரா இருக்கா நானு? இங்க மேல பாருங்க, ரேடியோ பிளேஸ் அருண் அட் HDFC dev. அப்ப HDFC கிளைண்ட்ல எந்த அக்கௌண்ட்ல இருக்கான? டெவலப்பிங் அக்கௌண்ட்ல நான் இருக்கேன் இங்க. ஓகே, இப்ப S3 இருக்கா? S3க்கு எனக்கு என்ன இருக்கும்னா ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். I do have full access for S3. ஸோ அப்ப என்னால போயிட்டு என்ன பண்ண முடியும்? பக்கெட் பார்க்க முடியும். வேணும்னா என்னால புது பக்கெட்டை கிரியேட் பண்ண முடியும். ஓகே, பிகாஸ் have the full access as Arun, have the full access. இப்ப அருணுக்கு S3 தாண்டி வேற எதனா ஆக்சஸ் இருக்கா? நோ. அப்ப EC2 நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி go and check out. இத்தனை நாள் வரைக்கும் நான் ரூட் யூசரா இருக்கவே I enjoyed the unrestricted access, but now I have the limited access as an IAM user. அப்ப நாளைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு IAM யூசரா இருப்போம் and we are going to have a limited access, not a complete access. ஸோ நம்ம கிளவுட் கிளாஸ்ல நிறைய சர்வீஸ் பார்க்கலாம், பட் ஆனால் ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும்போது லிமிட்டடான சர்வீஸ் தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். மேக்ஸிமம் ஒரு 5-6 சர்வீஸ் ஒர்க் பண்ணும், அதை தாண்டி ஒர்க் பண்ண மாட்டோம். ஏன்னா ரிக்வயர்மெண்ட் அதுவாக தான் இருக்கும். அப்ப அந்த ரிக்வயர்மெண்ட் பிரகாரம் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இங்க பாருங்க, இங்க என்ன வருது? கம்ப்ளீட்டா நமக்கு API எரர். இப்போ APIனா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் அதோட பேக் அண்ட் அப்ளிகேஷன் கூட போய் பேசுது இல்ல, அதுக்கான ஒரு விஷயம் தான் API. இப்ப இது போயிட்டு இன்டராக்ட் பண்றது, அதாவது என்ன, அருண் இருக்கான்ல, அவன் போயிட்டு கேட்கறான் எத்தனை சர்வர் ஓடுது சொல்லுன்னு கேட்கறான். உடனே அங்க AWS என்ன கேட்பானா, உங்ககிட்ட பெர்மிஷன் இருக்கா நான் சொல்றதுக்கு? பெர்மிஷன் இல்லைன்னா API எக்ஸிகியூஷன் எரர் ஆகும். அதான் காட்டும். கிளியரா இது? அப்ப இப்படிதாங்க ஆக்சஸ் இருக்கு. ஆக்சஸ் இல்லைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா யாருக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்கு? சத்யாவுக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்கு. அவன் தான் ரூட் யூசர். இது கிளியரா எல்லாருக்குமே? யூசர் கிரியேஷன் அண்ட் பெர்மிஷன் மேனேஜ்மெண்ட் கிளியரா எல்லாருக்குமே? ஆன்லைன்ல எஸ் சார். அதுக்கு அடுத்து குரூப். இப்ப நம்ம கம்பெனி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா யாருமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. they work in a group. DevOps பொறுத்த வரைக்குமே சின்ன டீம் அப்படின்னா 4 பேர் இருப்பாங்க. DevOps டீம் பொறுத்த வரைக்குமே கம்பெனியில DevOps இருக்கலன்னா 4 பேர் இருப்பாங்க. சின்ன டீம் தான். சின்ன கம்பெனி சின்ன டீம் 4 பேர் இருப்பாங்க. பெரிய கம்பெனினா நிறைய DevOps இருப்பாங்க. எல்லாருமே டீமா ஒர்க் பண்ணுவாங்க. CIக்கு ஒரு டீம் இருக்கும், CDக்கு ஒரு டீம் இருக்கும். உள்ள மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் போகும். மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ்னா ஒரு ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட் போகாது. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே அதாவது ஏகப்பட்ட பைப்லைன் ரன் ஆகும். அதுல இருக்க சில பைப்லைன் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் போகும். உள்ள ஒர்க் பண்றப்ப ஒரு பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி இருக்கும். ஒரு பிரான்ச் இருக்குன்னு வைங்களேன், அந்த ஆலமரத்துல ஒரு கிளையில மட்டும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க பாக்குற எந்த அப்ளிகேஷனுமே குட்டி அப்ளிகேஷன் கிடையாது.
நீங்க பாக்குற ஸ்விக்கி ஆகட்டும், ஜொமேட்டோ ஆகட்டும், அமேசான் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், எல்லா அப்ளிகேஷனுமே பெரிய அப்ளிகேஷன், பிரம்மாண்டமான அப்ளிகேஷன். அதுக்கு பின்னால நிறைய லாஜிக் இருக்கும். அப்ப நம்ம எந்த இடத்துல அங்க ஒர்க் பண்ணோம்னா, we work on the infra side. அப்ப அதுல யூடியூப்ல அந்த ஓரத்துல ஒரு விண்டோ இருக்கும், அதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் டெடிகேட்டடா. ஓகேவா? அப்ப அவங்க எல்லாருமே ஒரு டீமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலதான் வந்து கிளவுட்ல ஈஸியா பிளேஸும் ஆகுறாங்க. அதே சமயத்துல உள்ள போயிட்டு ஒர்க்கை லேர்ன் பண்ணி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப எனக்கு பெரிய கேப் இருக்கு, பட் ஈவன் தோ ஸ்டில் நான் உள்ள போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு ஒரு கரெக்டான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க கிளவுட் லேர்ன் பண்ணீங்களா, லேர்ன் பண்ணிட்டு யூ ஹாவ் த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன நாலேஜ் வேணும், அதை போயிட்டு கிராப்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். எவ்வளவு டைம் எடுத்துப்பீங்க மேக்ஸிமம்? ஒரு 2 மாசம் எடுத்துப்பீங்களா? உள்ள போய் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு 2 மாசம் எடுத்துப்பீங்களா? அப்ப அந்த டைம் இருக்குல்ல, அது ஈஸியாக வந்துடும். ஏன்னா உள்ள போன உடனே உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுத்து உட்கார வைக்க மாட்டாங்க. ஃபுல் ஆக்சஸ் கொடுத்து நீங்க போயிட்டு டெலீட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், அப்ளிகேஷன்ல இம்பாக்ட் வரும். அப்ப எதுக்காரணத்து கூட அதை டாலரேட் பண்ணவே மாட்டாங்க. அப்ப போன உடனே உங்க என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் they do assess, குட்டி குட்டியா டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த குட்டி குட்டி டாஸ்க்கை நீங்க எப்படி கம்ப்ளீட் பண்றீங்கன்னு பார்ப்பாங்க. சின்ன சின்ன டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டாஸ்க் எல்லாம் ப்ராப்பரா முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா யூ ஹாவ் சம் ஐடியா அபவுட் த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் தான் ரியலா ப்ராஜெக்ட்ல ஆன்போர்ட் பண்ணுவாங்க. அது பண்றதுக்கே டைம் ஆயிடும். அந்த டைம் பீயிங்ல நம்ம சர்க்கிள் ஏற்படுத்திக்கிறது இது எல்லாமே ஆகும். ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஏற்படுத்திக்கிறது இது எல்லாமே போகும். இப்படிதான் ஒர்க் பண்ணி சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த கொஸ்டின் இருக்கும், இப்படி ப்ரோ ஒரு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு உள்ள போறாங்க, போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து உள்ள இருக்கிறவங்களே சரி, ஈவினிங் 7 PM பேட்ச் இருக்குல்ல, என்கிட்ட டெவாப்ஸ்ல 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே கிளாஸ் வந்துட்டு இருக்காங்க. ஆமா, people are they are working as DevOps for the past 3 years. Still they are coming to the class 7 PM. எதுக்காகனா இன்டர்வியூக்காக. இன்டர்வியூல மட்டும் தான் ஃபுல்லா கேட்பான். இன்டர்வியூ முடிச்சுட்டு உள்ள போகணும்னு வைங்களேன், 2-3 சர்வீஸ்ல ஒர்க் பண்ணாலே பெரிய விஷயம். இப்படிதான் இருக்கும். அதே மாதிரி கிளாஸுமே வந்து நீங்க டஃபாலாம் ஃபீல் பண்ண தேவையில்ல. நான் இன்டர்வியூக்கு என்ன நாலேஜ் வேணுமோ அதை நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். இதே ஐஏஎம் கிளாஸை 1/2 நாள் எடுக்க முடியும். எதுக்கு இன் டீடைல்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க நிறைய ஆப்ஷன் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் டீடைல்டா இருக்கு. இல்ல இங்க போயிட்டு இதாங்க யூசர் கிரியேட் பண்ணீங்க, ரோல், பாலிசி, டன், ஐஎம் கிளாஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இங்க அந்த மாதிரி ப்ராப்பரா போகும் சிலபஸ். சரியா? இப்ப குரூப்னு இருக்கு. இப்ப வந்து கம்பெனில குரூப் எப்படி இருக்கும்னா, கிரியேட் குரூப். இங்க போயிட்டு நான் சர்வர் அட்மின் அப்படின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்றேன். இப்ப இங்க கீழே என்ன லிஸ்ட் அவுட் ஆகுது, யார் இவங்க எல்லாம், அருண், கேஆப்ஸ் எல்லாம் யாரு, யூசர்ஸ். இப்ப இந்த சர்வர் அட்மின் டீம்ல யார் ஆட் பண்ண போறான்னா, அருண் ஆட் பண்ண போறேன். ஓகே, இப்ப இந்த குரூப்புக்கு என்ன பெர்மிஷன் தேவைப்படுது? since it is a server administration team, we need EC2 access. கரெக்டா? சர்வர்னா EC2 தானே கிரியேட் பண்ணோம். EC2 full access. கீழே போயிட்டு கிரியேட் யூசர் குரூப் கிரியேட் பண்ணிட்டா குரூப். இப்ப அந்த குரூப்புக்குள்ள எத்தனை யூசர் இருக்காங்க? ஒரு யூசர் இருக்காங்க. இப்ப நான் அதுக்குள்ள போறேன். அதுக்குள்ள போயிட்டா how many user we have? 1 user. இப்ப அந்த குரூப்புக்கு என்ன பெர்மிஷன் இருக்கு? EC2. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அருணா போய் பார்க்க போறேன், எனக்கு EC2 ஓபன் ஆகுதான்னு நான் செக் பண்ண போறேன். ஓகேவா? செக் பண்ணி பார்த்துடலாமா? நான் இங்க போறேன், முன்னாடி எனக்கு எல்லாமே எரர் த்ரோ பண்ணுச்சுல, இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப அருண் do have required privilege to view the servers. இப்ப அகைன் நான் இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன் டோட்டலா. he will be able to view the complete permission. he will be having the complete permission to view all such informations about how many servers running எல்லாமே வருது. இது ஏன் காட்டல அப்படின்னு பாத்தீங்கன்னா, this is related to billing. அப்ப பில்லிங்க்கு அவருக்கு ஆக்சஸ் இல்லை, அதனால இது ஷோ பண்ணல. அப்ப அவருக்கு என்ன ஆக்சஸ் இருக்கு? சர்வருக்கான ஆக்சஸ் இருக்கு. கிளியர் ஆகுது?
ஒவ்வொன்றுத்துக்கு தனி ஆக்சஸ் இருக்கு. சரிங்களா? எனி டவுட்ஸ்? குரூப் கிரியேஷன் ஆன்லைன் சரி. பக்கெட் ஆக்சஸ் வேணும்னா அது ஈஸி இருக்கு. எல்லாம் வந்து பக்கெட் மேனேஜ் பண்ணிட்டா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு குயிக் கொஸ்டின் கேட்குறேன். இப்போ என்கிட்ட ஒரு யூசர் இருக்கானா, ஒரு யூசருக்கு எத்தனை வழிகள்ல நம்ம பெர்மிஷன் அட்டாச் பண்ண முடியும்? How many ways are there for a user to get the permission or get the privilege? ஒண்ணு, அந்த யூசருக்கு என்ன பண்ணலாம்னா நீங்க டைரக்டா அசைன் பண்ணலாம் பெர்மிஷன். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் வே. இன்னொரு வழி என்னன்னா, நீங்க ஒரு குரூப் கிரியேட் பண்ணலாம், அந்த குரூப்ல அந்த யூசரை ஆட் பண்ணலாம். அப்ப the user can get permission in two ways. ஒன்னு, குரூப்ல இருந்து அவர் என்ன பண்ணலாம், இன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு டைரக்டா அவருக்கு ப்ரொவைட் பண்ணலாம். கிளியர் ஆகுது உங்களுக்கு? எல்லாம் கிளியரா? These are the two ways. இதுவும் கேட்பான் இன்டர்வியூல. ஒரு யூசருக்கு how many ways are there to provide the permission for a user? One is by means of adding the user in a group so that he will get the privilege from the group, and another way is we can attach the policy directly. That's another way. இந்த ரெண்டு வழி தான். Clear guys? Online people? எஸ் சார். அந்த டைரக்ட்ன்றது அதே எப்படி சார் பண்ணுவாங்க? டைரக்ட்லின்றது at the time of user creation பண்ண பாத்தீங்களா? நானு இப்ப யூசர் இருக்கான், இப்ப இங்க என்ன இருக்கு, ஆட் பெர்மிஷன் இருக்கா, இங்க போய் நம்ம டைரக்டா ஆட் பண்ணலாம். இப்படி அட்டாச் பாலிசி டைரக்ட்லி இருக்கா, இப்படி ஆட் பண்றது. ஸ்டார்டிங் கிரியேட் பண்ணும்போது ஆட் யூசர் டு குரூப்னு ஒரு ஆப்ஷன் அட்டாச் டைரக்ட்லி காட்டணும்ல, அதான் இது. ஆனா பெஸ்ட் பிராக்டிஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஆட் யூசர் டு an existing group. அதான் பெஸ்ட் பிராக்டிஸ். ஆட் யூசர் டு an existing group or creating new one. Using groups is the best practice way to manage the user permission அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப டைரக்டா அட்டாச் பண்ண கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்ல தான் யூசர் ஆன்போர்ட் பண்ணணும். We should not provide the permission directly. அடுத்து பார்க்கலாமா? ஓகே. அடுத்த டாபிக்ன்றது பாலிசி. So நான் ஏற்கனவே சொன்னது, யூசர் பார்த்தாச்சு, குரூப் பார்த்தாச்சு. பெர்மிஷன் ஆர் we can call this as policy அப்படின்னு சொல்லலாம். பாலிசினா என்னங்க அர்த்தம்? கவர்மெண்ட் வந்து பாலிசி கொண்டு வருதுன்றாங்க, நியூ பாலிசி. இப்போ நியூ ரூல்ஸ் தான் பாலிசின்னு சொல்றாங்க, கரெக்டா? ஸோ அது மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, we can create customized policy or customized rule, or we can call this as permission. அதாங்க பாலிசி. இப்ப ஒரு சிஎம் இருக்காரு. இப்ப சிஎம் மட்டும் அட்மினிஸ்ட்ரேட் பண்றாரா, இல்ல சிஎம் கீழே we have ministers? சிஎம் கீழே மினிஸ்டர்ஸ். ஒவ்வொரு செக்டாருக்குமே ஒரு மினிஸ்டர் இருக்காங்க. ஐடிக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காங்க, ஹைவேஸ்க்கு ஒரு மினிஸ்டர் இருக்காங்க, வாட்டர் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட், அதுக்கு அடுத்து கடல் சார்ந்து இருக்க ஒரு மினிஸ்டர். இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒரு ஐஏஎஸ், ஒரு மினிஸ்டர் கண்டிப்பா இருப்பாங்க ஃபார் பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன். டெக்னிக்கல் திங்ஸ் எல்லாமே ஐஏஎஸ் ஹேண்டில் பண்ணுவாரு. அந்த பீப்புளுக்கான டிசிஷன் மேக் பண்றது எம்எல்ஏ. ஏன்னா அவர் தான் வந்து என்னது, ஒரு பப்ளிக்கான ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி. இப்ப அவரோட ரோல் என்னன்னா, நீ டெக்னிக்கா ஒரு விஷயம் சொல்ற, இது எந்த அளவுக்கு பாசிபிள் ஃபீல்டுல, இதுக்காக தான் ஒரு ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ணாங்க நம்மளுக்கு, கரெக்டா? இப்ப அந்த மாதிரி தான் இங்கேயுமே கிளவுட்ல நான் என்ன பண்ணேன், எஸ்டிக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருந்தேன். அப்ப ஃபுல் ஆக்சஸ் கொடுத்தா வாட் வில் ஹேப்பன், அந்த ஒரு யூசர் என்ன வேணா பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜெயந்தன் இருக்காருல்ல, இப்ப அவருக்கு வந்து S3 ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்டேன். அவர் போய் இருக்கிற எல்லா பக்கெட்டையுமே டெலீட் பண்ணிட்டாரு, எல்லா பக்கெட்டையும் ரிமூவ் பண்ணிட்டாரு. நான் என்ன சொன்னேன், பக்கெட் டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். எந்த பக்கெட்னு தெரியாம எல்லா பக்கெட்டையுமே டெலீட் பண்ணி விட்டாரு. இது ப்ராப்ளமா இல்லையா? கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். டெலீட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரு கண்டிப்பா அவருக்கு தெரியல, பண்ணிட்டு சும்மா இருந்துட்டாரு. அவர் நினைச்சிட்டாரு, தெரியாம பண்ணிட்டேன், சரி யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு விட்டாரு. இப்போ கிளவுட்ல நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணா கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே டேட்டாபேஸ்ல இருக்காது, லாக்ல இருக்காது. அதான் வந்து கிளவுட் ட்ரைவ்.
நம்ம கிளவுட்ல என்னெல்லாம் பண்றோமோ அது கிளவுட் ட்ரையல்ல ஒரு லாகா விடும். கிளவுட் ட்ரையல் லாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப எவ்ரி திங் வில் பி ரெக்கார்டட். தட் இஸ் ஃபார் 100%. எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். ஸோ அப்ப நான் என்ன சொல்றாங்கன்னா என் மேனேஜ்மெண்ட் டீம்ல ஜெயந்தம் வந்து நீங்க டெர்மினேட் பண்ணிருங்க அப்படின்றாங்க. நான் என்ன சொல்றேன், இல்ல அவர் ஒரு நல்ல ரிசோர்ஸ், நான் வந்து ஃபுல் பெர்மிஷன் கொடுத்தேன்ல, அதை லிமிட் பண்ணிக்கிறேன். லிமிட்னா என்ன அர்த்தம்? ஆக்சஸை லிமிட் பண்ணிக்கிறேன். நாட் அ கம்ப்ளீட் ஆக்சஸ், ஐ எம் லிமிட்டிங் த ஆக்சஸ். அப்ப நான் என்ன பண்ணணும்னா கஸ்டமைஸ்டா நான் அவருக்கு ஒரு ஆக்சஸ் கிரியேட் பண்ணணும். So I can do that using policy. Again saying user creation, group creation, policy. இதான் நம்மளோட டாஸ்கா இருக்காது. கண்டிப்பா சொல்றேன், this is not our task. But we should have some idea. Policy என்ன பண்ணுது, அதை எப்படி அசைன் பண்றாங்க, that we need to have idea. நான் என்ன பண்ண போறேன்னா S3 பக்கெட் இருக்குல்ல, பக்கெட்டை மட்டும் ரீட் பண்ற பாலிசி கொடுக்க போறேன். அப்ப அதை எப்படி பண்றது? அதுக்கு நான் அட்மினா இருக்கணும். நான் அட்மினா இருக்கேன்னா இங்க பாலிசி இருக்கா? ஆல்ரெடி எத்தனை பாலிசி இருக்கீங்க? அதுல டைப்ஸ் இருக்கு. என்ன டைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் மேனேஜ்ட், AWS மேனேஜ்ட். அதாவது கஸ்டமர் மேனேஜ் நான் கிரியேட் பண்ணனா அது கஸ்டமர் மேனேஜ். ஆல்ரெடி அவன் பை டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணி வச்சிருந்தானா அது AWS மேனேஜ். இங்க இருக்கு பாருங்க 1209 எல்லாமே AWS மேனேஜ். அவன் கிரியேட் பண்ணது. இங்க ஒரு பாக்ஸ் இருக்கும் சிம்பிளா. இதை நான் மேனேஜ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா 4. இதெல்லாம் நான் கிரியேட் பண்ணது. இப்ப நான் என்ன பண்ண போறேன், I'm going to create a new policy, create policy. இங்க போயிட்டு இந்த சர்வீஸ்க்கான பாலிசி, அது EC2க்கான ஒரு பாலிசி. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இப்ப பாலிசி எடிட்டார் அப்படின்னு இருக்கு. ஓகே, பாலிசி எடிட்டார்ல specify the policy. என்னது பாலிசி? leave this page, create policy. இப்ப அதுக்கு என்ன கேக்குறான்னா select the service ன்னு கேக்குறான். அப்ப எந்த சர்வீஸ்க்கு நான் பாலிசி கிரியேட் பண்ண போறேன்? இப்ப EC2 S3 எது வேணா பண்ணலாமா? என்னாச்சு? S3 ஸ்டோரி தான் லிமிட் பண்ண போறேன். இப்போ ஒரு ஃபுல் ஆக்சஸ் இருந்துச்சு, பக்கெட் டெலீட் பண்ணாரு. ஸோ நான் லிமிட் பண்ண போறேன். அப்ப லிமிட் பண்றது எப்படின்னா, இப்ப எஃபெக்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அளவுல இருக்கு, திணை ரெண்டுத்துல என்ன பண்ண நான் அளவு கொடுக்குறேன். ஸோ கட்டு ஆக்ஷன், ஆல் ஆக்ஷன் கொடுத்தா ஃபுல் பெர்மிஷனுக்கு சமம். நான் இட் ஷுட் நாட் கிவ் த ஆல் ஆக்சஸ். நான் லிமிட் பண்ண போறேன். என்னென்னலாம் ஆக்சஸ் இருக்கு? லிஸ்ட், ரீடு, ரைட்டு, பர்மிஷன் மேனேஜ்மெண்ட்னே ஒரு தனி விஷயம் இருக்கு, டேகிங் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா இங்க லிஸ்ட் இருக்கா, எனக்கு இதான் வேணும். லிஸ்ட்ல எத்தனை லிஸ்ட் இருக்கு பாருங்க. அப்ப லிஸ்ட் கிராண்ட் ஆக்சஸ், லிஸ்ட் ஆக்சஸ் பாயிண்ட், ஏகப்பட்டது இருக்கு. நான் பக்கெட்டை மட்டும் தான் லிஸ்ட் பண்ணணும். அப்ப எத்தனை ஆப்ஷன் இருக்கு எனக்கு பக்கெட் லிஸ்ட் பண்ற மாதிரி? 3 ஆப்ஷன்ஸ் இருக்கா. இது லிஸ்ட் பக்கெட், அப்புறம் இங்க இருக்கு இதுவா லிஸ்ட் ஆல் மை பக்கெட்ஸ். அப்புறம் மல்டி பார்ட் அப்லோடா? இது கிடையாது. இப்ப லிஸ்ட் பக்கெட் இருக்கு, லிஸ்ட் ஆல் மை பக்கெட் இருக்கு. இது ரெண்டுமே கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கு. இப்ப இன்ஃபோ கொடுக்குறேன், கிராண்ட் பெர்மிஷன் டு லிஸ்ட் சம் ஆஃப் ஆல் த ஆப்ஜெக்ட் இருக்கு. இது கரெக்டா? ஆப்ஜெக்ட் வருது, அப்ப இது தப்பு. இப்ப இந்த இடத்துல இதான் கரெக்டானது. அப்ப செலக்ட் பண்றேன். ஒன்னும் ஃபர்தரா நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க என்டர் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால்.
கண்டிஷன்ஸும் செட் பண்ண முடியும் அண்ட் இட்ஸ் பியூர்லி ஆப்ஷனல். இப்ப நெக்ஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா ரியல் டைம்ல? இப்ப என்கிட்ட சர்வர் இருக்கு, சர்வர்ல வந்து டேக் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த யூசரு இந்த டேக்ல இருக்க சர்வர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், இப்படிலாம் கூட பண்ணுவாங்க. அந்த லெவலுக்கு ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இந்த டேக்ல இருக்க சர்வர் மட்டும் தான் மாடிஃபை பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் கூட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதான் டேக் நேம் இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன்ல. இந்த யூசர் இந்த மாதிரி டேக்ல இருக்க சர்வர் தான் கிரியேட் பண்ண முடியும் அப்படிலாம் செட் பண்ணலாம். தட் இஸ் பாசிபிள். ஓகே. அப்ப சில கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா டேக் நேம் இல்லாம நீங்க சர்வர் கிரியேட் பண்ணவே முடியாது. கண்டிப்பா எரர் அடிக்கும். நீங்க போய் கிரியேட் பண்ணீங்கன்னா ஏபிஐ எரர் அப்படின்னு வரும். ஏபிஐ எரர் ஏன் வருது? இந்த யூசருக்கு இந்த டேக் நேம்ல சர்வர் கிரியேட் பண்ற பெர்மிஷன் இல்ல. இந்த மாதிரிலாம் கூட இருக்கும் ரியல் டைம்ல. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்னு சொல்றேன். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸான திங்ஸ். இப்போ இங்க போயிட்டு இதுக்கு பேர் கொடுக்குறேன், S3 லிஸ்ட் பக்கெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கீழே போயிட்டு இங்க பெர்மிஷன், ஓகே, டிஃபைன்ட் இன் தி பாலிசி. என்ன பெர்மிஷன் கொடுத்துருக்கேன்? S3 லிஸ்ட் ஆக்சஸ். இப்போ கீழே போயிட்டு கிரியேட் பாலிசி. எனக்கு பாலிசி கிரியேட் ஆயிடுச்சு. ஏகப்பட்டது இருக்கு. இப்போ எப்படி நான் ஃபில்டர் பண்ணுவேன்? ஃபில்டர் பை டைப், கஸ்டமர் மேனேஜ்ட். இப்போ நான் கிரியேட் பண்ணது எங்க இருக்கு? S3 லிஸ்ட் பக்கெட் இதானே. ஓகே. இப்போ நான் பாலிசி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ பாலிசியை யாருக்கு நான் அப்ளை பண்ணணும்? அருணுக்கு. இப்போ யூசர் அருண் இருக்கா? அருணுக்கு ஆல்ரெடி என்ன பெர்மிஷன் இருக்கு? ஃபுல் ஆக்சஸ் இருக்கு. செலக்ட் பண்ணிட்டு I'm going to revoke the access. remove. இப்ப அருண் போய் என்ன பண்றான்? S3 பக்கெட் இருக்குல்ல, அது பாக்குறான்னு வைங்க. இப்ப இது யாருன்னா அருண் S3 பக்கெட் பாக்குறான். இங்க போய் பாத்தீங்கன்னா கிரியேட் பக்கெட்னு தந்தான்னு வைங்களேன். some name, any name. என்ன சொல்லுது? ஓகே. இப்ப சரி பக்கெட் கிரியேட் பண்ண முடியல, இருக்கிற பக்கெட்டாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா என்ன சொல்லுது? ஆமா. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, சரி ஓகே, மினிமமா அவனுக்கு ரீட் பண்ற ஆக்சஸ் ஆச்சு நான் பாஸ் பண்ண போறேன். அப்ப ஆட் பெர்மிஷன், அட்டாச் பாலிசி டைரக்ட்லி, டைப்ல நான் செட் பண்ணிடுறேன் கஸ்டமர் மேனேஜ் பாலிசி. இங்க என்ன இருக்கு? லிஸ்ட் பக்கெட் பாலிசி கொடுத்து நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் ஒரு மந்த சொல்லிட்டு உட்கார வைக்க போறேன். ரூம் சில்லுன்னு இருக்கு, சல்லுன்னு எடுக்க வெள்ளையாக இருக்கு ரூம். மெடிடேஷன் பண்ற ரூம் மாதிரி தானே இருக்கு. லைட்டா வெளில பார்க்கவும் ஜாயல் காசு இருக்கு, உள்ள மெடிடேஷன் ரூம் மாதிரி ஆயிடுது. ட்ரைனிங் சென்டருக்கான ஒரு அறிகுறியும் இல்ல. என்ன கோர்ஸ் இருக்கு அப்படி டீடைல்ஸ் இல்ல. அதானே சொல்றீங்க? சொல்லு. நல்லா இருக்கா வெளிய இன்ஸ்டிடியூட்? நல்லா இருக்குங்களா இன்டீரியர்ஸ்லாம்? இப்ப நான் சொல்லிதான் ஒரு 4 போட்டோ வச்சிருக்காங்க. சரி, பக்கெட் இப்ப ஷோ பண்ணுதா? பக்கெட் காட்டுது. பக்கெட் குள்ள ஆப்ஜெக்ட் காட்டுமா? அது காட்டாது. ஏன்னா பக்கெட்டை பாக்குற வரைக்கும் தான் பெர்மிஷன் கொடுத்திருக்கேன். பக்கெட் குள்ள ஆப்ஜெக்டை பார்க்க பெர்மிஷன் கிடையாது. இதுதான் லிமிட்டட் ஆக்சஸ். How we can limit the access? We can write a customized policy in IAM. இதெல்லாம் வந்து இன்டர்வியூல கேட்பாங்க. So is that clear? 3 விஷயம் பார்த்தோம். யூசர் கிரியேஷன், பக்கெட், பாலிசி இதெல்லாம் பார்த்தோம். கடைசியா பார்க்க போறது ரோல். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்க இதுக்கு அப்புறம் பார்க்க போற எல்லா கிளவுட் சர்வீஸ்லயும் இது வரும். ரோல் இன்டைரக்டா வருவான், பின்னால ரோல் வருவான். நான் எதுக்காக ரோல் யூஸ் பண்றேன் நான் சொல்றேன்.
ரோல் இஸ் யூஸ்டு ஃபார் சர்வீஸ் டு சர்வீஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சர்வீஸ் டு சர்வீஸ் கனெக்ஷன் ஆர் இன்டகிரேஷன். இன்டகிரேஷன் என்ன அர்த்தம்? ஒரு சர்வீஸும் இன்னொரு சர்வீஸும் நான் இன்டகிரேட் பண்றேன். தட் இஸ் த இன்டகிரேஷன். இப்போ இது என்ன சினாரியோ நான் சொல்றேன். இப்போ என்கிட்ட ஒரு EC2 சர்வர் இருக்கு. அதுல HTTPD நான் இன்ஸ்டால் பண்றேன். HTTPD என்னது? வாட் இஸ் HTTPD? லிங்கா வேற மிடில்வேர். என்ன மிடில்வேர் அது? அப்பாச்சி. மறந்தாச்சு. 1 வீக்ல Apache. Apache is a middleware software for deploying the application. Web server. அப்படி கூட சொல்லலாம். Apache HTTP தான் web server னு சொல்லலாம். சரியா? இன்ஸ்டால் பண்ணிட்டு I'm running an application. சரியா? இப்போ இந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல. சோ இந்த அப்ளிகேஷன் கண்டினியூஸா என்ன பண்ண போறான்? லாக் கொடுக்க போறான். அப்ளிகேஷனாலே லாக் ஜெனரேட் பண்ணுமா? இப்போ வாட்ஸ்அப் இருக்கு. வாட்ஸ்அப்ல வந்து நம்ம ஃப்ரெண்டு அதிகமான போட்டோ அனுப்பிட்டு இருக்கான், சாட் பண்ணிட்டு இருக்கோம், பார்ட்டி அந்த போன வீடியோஸ், வெளில வந்து டூர் போன வீடியோஸ், இது எல்லாமே அவன் பண்ணிட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? வைஃபைல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? எல்லாமே டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் ஆயிட்டு ஸ்டோரேஜ் என்ன பண்றோம்? ஃபுல் பண்ணிடும். நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? வாட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்? வாட் வி டு? லோக்கல் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆக்ஷன் என்ன பண்ணுவோம்? பேக்கப் வந்து கிளவுட்ல எடுப்போம். அதே மாதிரி தான் எனக்கு EC2 ஓட லோக்கல் ஸ்டோரேஜ் எதுன்னு கேட்டீங்கன்னா EBS வால்யூம். கரெக்டா? அது லிமிட்டடா அன்லிமிட்டடா? லிமிட்டட். 50 GB 100 GB அப்படிதான் கிரியேட் பண்றோம். 1 TB. அதுக்கு மேல அது நம்ம எக்ஸ்டெண்ட் தான் பண்ணணும், மாடிஃபை தான் பண்ணணும். அப்ப அப்ளிகேஷன் லாக் கொடுத்துட்டே இருக்கான். அந்த காரணமாக லோக்கல் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இந்த லோக்கல்ல இருக்க அந்த டேட்டாலாம் எங்க போகணும்? கிளவுடுக்கு போகணும். அப்ப நம்ம எந்த கிளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்றோம்? AWS என்ன கிளவுட் யூஸ் பண்றோம்? S3. அப்ப எனக்கு இந்த லாக் டேட்டா எல்லாம் பேக்கப் ஆகி S3க்கு மூவ் ஆகும். ஓகே, அப்ப எனக்கு லோக்கல்ல எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும், என்னோட சர்வர் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதான் ஐடியா. இப்ப S3ல கொண்டு போய் நம்ம டேட்டா வைக்கிறோம்ல, வாட் இஸ் த அட்வான்டேஜ்? S3ல கொண்டு போய் வைக்கிறதுல டேட்டாவை வாட் ஆர் த அட்வான்டேஜஸ்? S3 கொண்டு போய் வச்சா சேஃப், ரிட்ரீவ், அப்புறம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அன்லிமிட்டட். அதுக்கு அடுத்து அவ்வளவுதானா? காஸ்ட். காஸ்ட் எப்படி? காஸ்ட் ஸ்டோரேஜா இல்ல இது ஸ்டோரேஜ் கிளாஸ்? என்ன ஸ்டோரேஜ் கிளாஸ் இருக்கு? ஸ்டாண்டர்ட் டயர், ஸ்டாண்டர்ட் IE, ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வென்ட் ஆக்சஸ், அதான் IE. அதுக்கு அடுத்து கிளேசியர், இன்ஸ்டன்ட், ஃபிளெக்சிபிள், டீப், இதெல்லாம் இருக்கு. அப்ப அதெல்லாம் என்னன்னா நம்ம ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ஸ்டோரேஜ் சொல்யூஷனா இருக்கு நமக்கு. இதை தாண்டி வேற என்ன இருக்கு S3ல? லைஃப் சைக்கிள். அப்ப நம்ம ரொட்டேட் பண்ண தேவையில்ல. ரூல் போட்டோம்னா இன்கமிங் டேட்டா வருதா, அந்த பேர்ல வருதா டேட்டா, அப்ப அந்த பேர்ல டேட்டா வந்தா இந்த ரூல் அப்ளிகபிள் அப்படின்னு லைஃப் சைக்கிள் அப்ளை ஆகும். ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் டேட்டா. இதான் ஆட்டோமேஷன். அப்ப என்ன நடக்குதுன்னா, இங்க EC2ன்றது ஒரு சர்வீஸ். S3ன்றது அது இன்னொரு சர்வீஸ். அப்ப ரெண்டுத்தையுமே நான் கனெக்ட் பண்றேன்னு வைங்களேன், எனக்கு என்ன தேவைன்னா ஒரு ரோல் தேவை. அப்ப அந்த ரோல் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணோம்னா EC2 போய் S3 ஆக்சஸ் பண்ணும். கிளியரா இது? அத்தன்டிகேஷன் பார்ட். இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளா. இப்போ உங்க போன் இருக்கு, கிளவுட நீங்க வந்து சைன்இன் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா கிளவுட் சைன்இன் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா போட்டோஸ் அப்லோட் ஆகுமா? அப்போ உங்க போன் ஆகும். இப்போ உங்க போன் எடுத்து ஒரு சர்வர் என்ன பண்றீங்க? கிளவுட்ல லாகின் பண்றீங்க. லாகின் பண்ண உடனே உங்களுக்கு கேட்கும், பேக்கப் எடுக்கட்டுமா வேணாமான்னு கேட்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க? டேக் பேக்கப். அப்ப ஆட்டோமேட்டிக்கா போட்டோஸ் மூவ் ஆயிட்டு இருக்கா? அப்ப அந்த அத்தாரிட்டி இருக்குல்ல, அந்த அத்தாரிட்டி தான் ரூல். அப்ப இங்க எனக்கு சர்வர்ன்றது EC2, ஸ்டோரேஜ்ன்றது S3. அப்ப ரெண்டுத்தையும் இன்டிகிரேட் பண்றதுக்கு ரோல் யூஸ் பண்ணிக்கிறேன். கிளியரா गाइस? இது ரோல். இதே மாதிரி எல்லாத்துக்கும் ரோல் தேவைப்படுங்க. கிளவுட்ல இருக்கிற எல்லா சர்வீஸ்க்குமே. ஃபார் ஆல் தி சர்வீஸ் we have role. நான் ஒண்ணுன்னா எங்கெங்க வருது நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த எது யூசரு கிரியேஷனு, பெர்மிஷன் கிரியேஷனு, குரூப் கிரியேஷனு, இதெல்லாம் நம்மளோட டாஸ்காவே இருக்காது. இப்ப இது என்ன மாதிரி தெரியுமா? இது இப்ப நான் வந்து ஃபாரின் போறேன். என் வீட்டு நிறைய வந்து ஒரு 300 சவரன் ஜுவல்ஸ் வச்சிருக்கேன். என் வாட்ச்மேன் இல்ல, சரி யாரோ ஒருத்தங்க கூப்பிட்டு வந்து செக்யூரிட்டி நான் பார்த்துட்டு சொல்றேன். அவங்களை கூப்பிட்டு வந்துட்டு நான் என்ன பண்ண சொல்றேன், இங்க பாருங்க, இங்க ஜுவல்லாம் இந்த இடத்துல வச்சிருக்கேன், இதுல சாவிலாம் இந்த இடத்துல வச்சிருக்கேன், ரூம் சாவிலாம் இங்க வச்சிருக்கேன், பாத்துக்கோங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, ரூம் போட்டி சாவி அவர்கிட்ட கொடுத்துட்டு பத்திரமா பாத்துக்கோங்க, நான் 10 வருஷம் கழிச்சு நான் வரேன் சொல்லிட்டு போனேன்னா அதெல்லாம் இருக்குமா? ஓரளவுக்கு ஹெசிடேஷன் இருக்கும். பட் ஸ்டில் நான் என்ன பண்ணணும், பெட்டர் செக்யூரிட்டினா என்ன பண்ணணும், நான் 2 செக்யூரிட்டி போட்டு எல்லாத்தையும் டைட்டன் செக்யூரிட்டியா லாக் பண்ணி எங்க எது இருக்குன்னு சொல்லாம சாவி கொண்டு நான் பத்திரமா எடுத்துட்டு போயிடணும். இதான செக்யூரிட்டி. இப்ப நான் சம்பாதிச்சு நான் தான் பாத்துக்கணும். அப்ப அந்த மாதிரிதான் ஒரு அக்கௌண்ட்ல ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அந்த யூசரா நம்ம இருக்க மாட்டோம். இப்ப நம்மள வேற ஒருத்தர் யூசரா கிரியேட் பண்ணி ஆன்போர்ட் பண்ணணும். வித் லிமிடெட் ஆக்சஸ் வி ஒர்க் ஃபார் த கம்பெனி. இதான் விஷயம். கிளியரா? ஓகே. ஸோ அதனால தான் என்ன சொன்னேன், ரோல் தான் முக்கியம். நம்ம அடிக்கடிக்கு என்ன கேட்போம்னா ரோல் தான் கேட்போம். எனக்கு ரோல் தேவைப்படுது, கொடுங்க, எனக்கு கிரியேட் பண்ணி கொடுங்க ரோல் அப்படின்னு தான் கேட்போம். இப்போ ரோல் எப்படி கிரியேட் பண்றது நம்ம பார்க்கலாம். ரோல் கிரியேஷன் ரொம்ப சிம்பிள். இந்த ரோல்ஸ் இருக்கா, கிளிக் ஆன் த ரோல்ஸ். இங்க ஆல்ரெடி சில ரோல்ஸ் இருக்கு. ரோல்ஸ் இருக்கா, இங்க போயிட்டு என்ன பண்ணணும், கிரியேட் ரோல் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் கிளிக் கிரியேட் ரோல். என்ன சர்வீஸ்க்காக ரோல் கிரியேட் பண்ணி, AWS சர்வீஸ்க்காக ரோல் கிரியேட் பண்றீங்க, அக்கௌண்ட்லயே நம்ம ரோல் கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஏகப்பட்டது இருக்கு இந்த இடத்துல. ட்ரஸ்டட் பாலிசி அப்படின்னு இருக்கு. ஸோ வெப் ஐடென்டிட்டி அப்படின்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் சர்வீஸ்க்காக ஒரு ரோல் கிரியேட் பண்றேன். allow AWS service like EC2, Lambda and other to perform action in this account. என்ன சொல்றாங்கன்னா இந்த அக்கௌண்ட்ல இந்த சர்வீஸ்ல ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க ரோல். இப்போ யூஸ் கேஸ் நான் என்ன சொல்றேன், EC2 அலோ பண்ணு, EC2 அலோ பண்ணு. எதுக்கு அலோ பண்ணணும், நெக்ஸ்ட் EC2 எதை போய் ஆக்சஸ் பண்ண போகுது, S3 ஆக்சஸ் பண்ண போகுது. அப்ப S3 என்ன மாதிரி ஆக்சஸ், ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துறேன், ப்ரொவைட் பண்றேன். பண்ணிட்டு நெக்ஸ்ட். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா EC2 S3 ஃபுல் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துறேன். கீழே போயிட்டு கிரியேட் ரோல். ரோல் கிரியேட் ஆயிடுச்சா, EC2 S3 ஃபுல் ஆக்சஸ் ரோல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப EC2 நான் இது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்றேன் அந்த ரோல் ஒரு மிஷினுக்கு. இப்ப நான் ஒரு சர்வர் கிரியேட் பண்றேன். இங்க லான்ச் இன்ஸ்டன்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க போய் என்ன சொல்றேன், டெஸ்ட் IAM அப்னோ சர்வர் கிரியேட் பண்றேன். இது கீழே போறேன், AWS அப்படின்னு இருக்கு. ஓகே. then I go down further T2 micro. இப்போ இங்க கீபேட் இருக்கா, let me take any keypad. சர்வர் கீ எடுத்துக்கிறேன். இதான் இருக்கு, ரீசெண்டா பண்ணது. நெட்வொர்க்லாம் மாத்த தேவையில்ல, ஸ்டோரேஜும் அதே இருக்கட்டும். இங்க அட்வான்ஸ் இருக்கா, இந்த ஆப்ஷன்ல இங்க என்ன இருக்கு, IAM இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் இன்ஃபோன் இருக்கு. நான் கிளிக் பண்றேன். ஓகே. இப்போ என்ன பண்றேன்னா கீழே டிராப் டவுன் பண்ணிட்டா இது காட்டும், வந்துருச்சா. இது என்னது, இது நான் கிரியேட் பண்ண ரோல். இப்போ அந்த மிஷினுக்கு அதை அசைன் பண்ணிட்டேன். பண்ணிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ், ஐம் கிரியேட்டிங் a server with a role. இப்போ இந்த ரோலை வச்சு என்ன பண்றேன்னு பார்க்கலாம். சரியா, இதான் சர்வர்ல. இப்போ பெண்டிங் இருக்கு, செலக்ட் பண்ணிட்டு
கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் கனெக்ட் ஆயிடுச்சா? இப்போ sudo switch user -root. நான் ரூட்டா உள்ள வந்துட்டேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த இடத்துல in this place நான் என்ன கமாண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா AWS. இதுதான் AWS ஓட CLI இன்டர்ஃபேஸ். AWS கால் பண்ணும், அசூர்னா AZ அப்படின்னு கால் பண்ணுவாங்க. AWS தான் AWS. இப்ப எப்படி நம்ம இந்த மாதிரி போய் யூஸ் பண்றோம் வெப் அப்ளிகேஷனா, அதே மாதிரி நம்ம AWS -version கொடுக்குறேன். இதுதான் AWS ஓட CLI அப்ளிகேஷன். என்ன சொல்றாங்க, இந்த வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. 2.15.30 அதான் வெர்ஷன், AWS ஓட அப்ளிகேஷன் வெர்ஷன். இப்ப சொல்றேன் AWS எனக்கு S3 சர்வீஸ் இருக்குல்ல, அதுல இருக்கிற பக்கெட்லாம் காட்டுன்னு சொல்றேன். LSனா லிஸ்ட், அவ்வளவுதான். என்ன ஷோ பண்ணுது, எனக்கு அந்த பக்கெட்டை ஷோ பண்ணுது, அதோட எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷோ பண்ணுது. ஓகே, அது எப்ப கிரியேட் பண்ணது, என்ன டைம்ல கிரியேட் பண்ணது, அது பேர் என்ன, அதெல்லாம் ஷோ பண்ணுது. கரெக்டா இருக்கா செக் பண்ணிடலாமா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே? இப்ப இங்க S3 போறேன். பாருங்க, கிரியேஷன் டைம் எல்லாமே ஷோ பண்ணுது கரெக்டா. ஓகே, டன். இப்ப இது எப்படி ஷோ பண்ணுது இந்த டீடைல்ஸ்லாம்? வித் ஹெல்ப் ஆஃப் ரோல். இப்ப அந்த ரோல் இல்லைன்னா காட்டுமா? செக் பண்ணிடலாமா ரோல் இல்லைனாலும் காட்டுதான்ட்டு? இப்ப அதை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்றேன். ஹவு டு ரிமூவ் த ரோல் சொல்றேன். இப்ப நான் அட்டாச் பண்ணல கிரியேட் பண்ணும்போது அது ரிமூவும் பண்ண முடியும், மாடிஃபையும் பண்ண முடியும். இப்ப நான் கிரியேட் பண்ண சர்வர் இதானே, ஜஸ்ட் செலக்ட் சர்வர். இங்க செட்டிங் இருக்கா, ஸ்டேட் சாரி ஆக்ஷன் இருக்கா, இதுல ஸோ செக்யூரிட்டின்னு இருக்கும். அண்டர்லைன் என்ன இருக்கு, மாடிஃபை IAM ரோல் இருக்கு. ஜஸ்ட் கிளிக் மாடிஃபை IAM ரோல். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா EC2 S3 ஃபுல் ஆக்சஸ் ரோல் இருக்கும். அதை தாண்டி நோ IAM ரோல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அப்டேட்னு கொடுங்க. டிட்டாச். டிட்டாச் ஆயிடும். இப்ப டிட்டாச் ஆனதுக்கு அப்புறமா when we check என்ன சொல்லுது, கிரெடென்ஷியல்ஸ் இல்ல, நீ கேக்குற கரெக்ட், ஆனா உனக்கு பெர்மிஷன் இருக்கான்னு கேட்டா இல்ல. அதான் சொல், EC2க்கு பெர்மிஷன் இல்ல. பட் அவன் இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறான், you can configure the credentials by running AWS configure. அதாவது ஒண்ணு நம்ம சிஸ்டமுக்கு என்ன இருக்கணும், ரோல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா லாகின் பண்ண ஒரு யூசர் இருக்கணும். அந்த யூசர் should have S3 access. ரூட் யூசர் தான் சார் ஸ்விட்ச் பண்ணி வச்சிருக்கோம். என்னது ரூட் யூசர்ல தானே சார் இது ஆக்சஸ் இருக்கணும் சார். இது ஒரு சர்வர் இல்ல, அதை மறந்துட்டோம்ல. நான் ரூட் யூசர் வந்து ஒரு மிஷின் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் மிஷின். அந்த மிஷினுக்கு ஆக்சஸ் இருக்காது. அந்த மிஷினுக்குள்ள ஒரு யூசர் ஆன்போர்ட் பண்ணணும் நம்ம. இப்ப அந்த யூசர் எப்படி, நம்ம கிட்ட யார் இருக்கா ஒரு யூசரா நம்ம கிட்ட? இப்ப அதாவது என்னன்னா, ஒரு AWS என்வரான்மெண்ட்குள்ளே ஒரு சர்வர் இருக்குன்னு வைங்க, அப்ப நம்ம ரோல் எடுத்துக்கலாம். இப்ப சர்வர் வேற ஒரு இதுல இருக்கு, அப்ப நம்ம வந்து ஒரு யூசர் கொடுக்கணும். நீட் டு ப்ரொவைட் தி யூசர். இப்ப யூசர் இருக்கா, இப்ப இந்த யூசர்ல யார் இது, அருண். அவனுக்குள்ள போறேன். இப்ப இங்க என்ன இருக்குன்னா செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் இருக்கு, அது கொடுக்குறேன். கொடுத்துட்டா இங்க MFA இருக்கு, இது நீ பண்ணும். இப்ப அருண் சும்மா லாகின் பண்ணான்ல, லாகின் பண்ணாம அசைன் MFA டிவைஸ் அது கொடுத்துறேன். அது கொடுத்துட்டு டிவைஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துருங்க, மை டிவைஸ் ஒரு பேரு, அத்தன்டிகேட்டர் ஆப். நெக்ஸ்ட் இப்ப இங்க ஷோ QR.
கூகுள் அத்தன்டிகேட்டர், மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் பிளே ஸ்டோர்ல. அது லைக் உங்களுக்கு மேக்லயுமே இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போன்ல ஸ்கேன் பண்ணா ஒரு QR கோட் வரும். அந்த கோட் நெக்ஸ்ட் டைம் நீங்க லாகின் பண்ணும்போது போட்டாதான் லாகின் பண்ண முடியும். ஓகே, இது வந்து ஒரு அத்தன்டிகேஷனுக்காக, அருண் தான் லாகின் பண்றாரா அப்படின்ட்டு என்ஷூர் பண்றதுக்காக இது செட் பண்ணிடுங்க. செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ். இப்ப கீழே இங்க பாத்தீங்கன்னா ஆக்சஸ் கீஸ் இருக்கா. இப்ப கிரியேட் ஆக்சஸ் கீ. எதுக்கான ஆக்சஸ் கீனா CLIக்கான ஆக்சஸ் கீ. ஓகே, இப்ப கீழே போயிட்டு ஜஸ்ட் கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் கிரியேட் ஆக்சஸ் கீ. இப்ப 2 கீ இருக்கு, ஆக்சஸ் கீ, இது என்ன இருக்கு, சீக்ரெட் ஆக்சஸ் கீ. இப்ப என் சர்வர் இருக்குல்ல, அதுக்குள்ள போய் ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். AWS CONFIGURE இந்த கமாண்ட் இருக்குல்ல, AWS configure இருக்கா. You can configure credentials by running அப்படின்னு இருக்கா. இந்த கமாண்ட் கொடுக்குறேன். என்ன கேக்குது, ஆக்சஸ் கீ ஐடி. அப்ப எங்க இருக்கு ஆக்சஸ் கீ ஐடி, காப்பி இங்க பேஸ்ட். அடுத்து என்ன கேக்குது, சீக்ரெட் ஆக்சஸ் கீ, இதையும் காப்பி இங்க பேஸ்ட். அடுத்து என்ன கேக்குது, எந்த இடத்துல இருந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேக்குது. அப்ப AP-South-1 அப்படி கொடுத்துக்கலாம். AP-South-1 அவுட்புட் JSON கம்ப்ளீட். இப்ப AWS S3 LS கொடுக்குறேன். கொடுத்தா எனக்கு பக்கெட் காட்டுது பாருங்க. அப்ப முன்னாடி ரோல் கொடுக்கணும். அப்படி ரோல் இல்லைன்னா அந்த ப்ரிவிலேஜ் இருக்க ஒரு யூசரை நம்ம லாகின் பண்ணணும். அப்ப அவனை லாகின் பண்ண வைக்கிறதுக்கான வழி என்னன்னு பாத்தீங்கன்னா AWS கான்ஃபிகர் கமாண்ட். எப்படி நம்ம ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள லாகின் பண்ணி போறோம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து. CLI நம்ம லாகின் பண்ணோம்னா நமக்கு என்ன இருக்கணும், ஆக்சஸ் கீயும் சீக்ரெட் கீயும் இருக்கணும். 2 ஆக்சஸ் இருக்கு. ஒரு ஆக்சஸ்ன்றது அப்ளிகேஷன் கன்சோல், அதுக்கு என்ன தேவை, யூசர் நேம் பாஸ்வேர்ட். CLIக்கு என்ன தேவை, ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ. அவ்வளவுதாங்க. ஓகே, இஸ் தட் கிளியர் கைஸ் ஃபார் எவ்ரிவன்? சரி, இப்போ இன்னொரு விஷயம். இப்ப அந்த அருண் இருக்கான்ல, அவனுக்கு அந்த S3 பெர்மிஷன் எடுத்து விட்டுறேன். அப்ப பார்க்க முடியுமா, நம்ம அங்க இருந்து பார்க்க முடியாது. ரிமூவ் பாலிசி ரிமூவ் பண்ணிட்டேன்னா இப்ப இங்க போயிட்டு அதே கமாண்ட் ரன் பண்றேன். கொஞ்சம் அப்டேட் ஆக டைம் ஆகும் பேக் அண்ட் API-ல எல்லாம். இப்ப என்ன சொல்லுங்க, ஆக்சஸ் டினைட். அப்ப லாகின் பண்ண அந்த யூசருக்கும் பெர்மிஷன் இருக்கணும், ப்ரிவிலேஜ் இருக்கணும். இதான் விஷயம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சில டாஸ்க் நான் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு. என்ன டாஸ்க் கொடுத்துருக்கேன்னா MFA கொடுத்துருக்கேன். அதை தாண்டி இன்னும் சில டாஸ்க் இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க யூசர் கிரியேட் பண்ணிருக்கீங்களா, மேல குரூப் கிரியேட் பண்ணிருக்கீங்க, ரைட்? இப்ப ஒரு குரூப் இருக்குல்ல, குரூப்புக்கு வந்து S3யோட ஃபுல் ஆக்சஸ் இருக்கு, சரியா? ஆனா அந்த யூசர் இருக்கான்ல, டைரக்டா அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம், அவனுக்கு குரூப்ல ஆட் பண்ணலாம். அவனுக்கு டைரக்டா என்ன கொடுத்துருக்கேன்னா லிமிடெட் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். இப்ப அவனுக்கு லிமிடெட் ஆக்சஸ் இருக்குமா, ஃபுல் ஆக்சஸ் இருக்குமா, அது செக் பண்ணணும். குரூப் வழியா அவனுக்கு ஃபுல் பெர்மிஷன் வருமா, இல்ல டைரக்டா, அதாவது எதுக்கு ப்ரிவிலேஜ், குரூப்புக்கு ப்ரிவிலேஜா இல்ல டைரக்டா அட்டாச் பண்றதுக்கு ப்ரிவிலேஜா, அது செக் பண்ணுங்க. குரூப்பா டைரக்டா, இதை செக் பண்ணணும். ஸோ குரூப் கிரியேட் பண்ண போறீங்க, ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்டீங்க, அருண் ஆட் பண்ணிட்டீங்க. திரும்ப டைரக்டா என்ன பண்றீங்கன்னா அவனுக்கு S3யோட லிமிடெட் கொடுக்குறீங்க. அப்ப அவனுக்கு ஃபுல் வருமா, லிமிடெட் வருமா? இதுதான் கேள்வி, இது இன்டர்வியூல கேட்ட கேள்வி, சரியா? இது ஒண்ணு. அதே மாதிரி இப்ப கிராஸ் அக்கௌண்ட்ல ஆக்சஸ் கொடுக்க முடியுமா, வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு, AWS அக்கௌண்ட்டுக்கு? சரி, வேணாம், ஓகே சார், வேணாம், சரியா? அது நான் என்ன கேட்டேன்னா, வேற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து S3 பக்கெட்டுக்கு என்ன ஆக்சஸ் கொடுக்குமான்னு கேட்டேன், வேற எதுவுமே இல்லை. இஃப் யூ டோன்ட் வாண்ட் ட்ரை, லீவ் இட், நோ இஷ்யூஸ். ஏன்னா இது வரைக்கும் போதும், நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் போதும். அது எதுக்காகனா ரொம்ப லைக் இந்த சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்கல்ல, அந்த லெவல்ல இருக்கும். அது வேணாம். இப்போ இது மட்டும் செக் பண்ணிட்டு வாங்க, ஆக்சஸ் லிமிட் இது மட்டும் பார்த்துட்டு வாங்க, MFA பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட்டுக்கு எத்தனை குரூப் கிரியேட் பண்ண முடியும் இது பாருங்க. இது எல்லாமே கூகுள் பண்ற மாதிரி தான். ஒரு யூசரை எத்தனை குரூப்ல ஆட் பண்ண முடியும், இதெல்லாம் வந்து
அது என்ன எக்ஸாம்ல கேள்விலாம் ஒரு யூசரை எத்தனை குரூப்ல ஆட் பண்ண முடியும், how many groups a user can be added, இது கேட்பாங்க. சரியா, இது எல்லாமே வந்து கூகுள் பண்ற கொஸ்டின்ஸ் தான், பாருங்க பார்த்துட்டு. ஸோ வில் see in the next class. ஸோ எனி டவுட்ஸ், queries, கேள்விகள் எதனா இருக்கா? கிளியரா? ஆன்லைன்ல பீப்புள் கிளியர் சார். சார் கிளியர். கிளியரா? ஓகே கைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். யாராச்சும் ஒருத்தங்க குரூப்ல என்ன பண்ணுங்க, இன்னைக்கு கிளாஸ்ல கொடுத்த டாஸ்க் இருக்குல்ல, அதாவது ரைட் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க அந்த குரூப்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த டாஸ்க் எல்லாமே